வணக்கம். கும்பராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு கும்பராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசனையர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருடங்களை பொறுத்த வரைக்கும் அர்ப்பனுக்கு கூட வாழ்வு ஏற்படக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த புத்தாண்டு அமையிருக்குதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டா 2025ஆம் ஆண்டு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது செவ்வாய், சூரியன், சுக்கிரன் ஓரளவு நலம் தரும் விதத்தில் சஞ்சரிக்கிறாங்க. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 6ல் உள்ள செவ்வாய் இருப்பது சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம கும்பராசனையர்களை பொறுத்தவரை இந்த புத்தாண்டுல எது எப்படி போனாலும் தைரியம் மட்டும் உங்களுக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. சனி பகவானும் சாதகமாக மாற இருப்பதால் சற்று அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல எதையும் எதிர்கொள்ளும் ஒரு திறனை இந்த வருடம் உங்களுக்கு தர இருக்கு. அதனால் எப்படியாவது சமாளித்து விடுவீங்க. உங்களிடம் பகமை பாராட்டியவர்களும், உங்களுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு தொழில் மற்றும் வியாபார ரீதியான போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்தாலும் கூட அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாங்க. காவல்துறை, நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நல்வாய்ப்புகள் உண்டுங்க. நெருங்கிய பழைய நெருக்கடிகள் தீர இருக்குது. சிலர் புதிய இடத்திற்கு வீடு மாற்றம் செல்வீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த புத்தாண்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான ராகு, கேது, குரு ஆகிய கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க. அந்த வகையில் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. இதன் விளைவாக நாகதோஷம் உருவாகுகிறதுங்க கும்பராசினியர்களுக்கு. எனவே ஏற்றமும் இரக்கமுமான வாழ்க்கை அமையுங்க. ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை கைகளில் புரளுங்க. மருத்துவ செலவு உண்டு. தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களால் தொல்லைகள் அதிகரிக்குங்க. உங்களுடைய முன்னேற்றம் பற்றி அடுத்தவர்களிடம் விமர்சிக்க வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் பயிற்சியாக இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் போது அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதால் அமைதி குறையுங்க. ஆதாயமும் குறைவாகவே இருக்குங்க. கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. வரவை காட்டிலும் செலவு கொடுங்க. வழக்குகள் இருந்துச்சு, பஞ்சாயத்துக்கள் என்று வந்து கொண்டே இருக்குங்க. எதையும் யோசித்து செய்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. மிதுனத்தில் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்கள் ஏராளமாக நடைபெறுங்க. பிள்ளைகளால் பெருமைகள் சேருங்க. வசதி வாய்ப்புகள் பெருக. புதிய யுக்திகளை கையாள்வீங்க. நீடித்த நோய் அகலுங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அதே போல் கும்பராசினியர்கள் குரு பகவானுடைய மிதுன ராசி சஞ்சாரம் நிகழும் போது தொழில் வளர்ச்சி என்பது சிறப்பாக இருக்குங்க. தங்கம், வெள்ளி வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீங்க. மங்கள ஓசை மனையில் கேட்கும் வாய்ப்புகள் உருவாகுங்க. அதே போல குரு பகவான் உச்சம் பெறுவதால் அதன் பார்வை பலனால் நன்மைகள் கிடைக்க இருக்குது. தொழில் வளர்ச்சி திருப்தி தருங்க. புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து தரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வருடம் உங்களுக்கு அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியினுடைய காலகட்டம் நடந்து கொண்டு இருப்பதால் 7.5 சனி என்றாலே அனைவருக்கும் அச்சம் தாங்க. இருந்தாலும் கும்பம் சனி பகவானுடைய உகந்த ஆட்சி வீடாகுங்க. அதனால் பிரச்சனைகள் என்பது அளவோடு தாங்க இருக்கும். ஜென்மரா
ராசியில் சனியுடன் சூரியனும் சேர்ந்திருப்பது உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் நரம்புகள், ரத்தம், இதயம் ஆகியவை சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருப்பதால் அதிக உழைப்பையும் தேவையற்ற கவலைகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் குறைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல தவறான வரனை நிச்சயித்து விடக்கூடும். அதனால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம ஜென்ம சனியினால் ஏற்படும் தோஷத்திற்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாகவும் அமைகிறதுங்க. அதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் தான் உத்தியோகத்துறைக்கும் அதிபதியாக விளங்குகிறார். இவருடன் இந்த காலகட்டம் முழுவதுமே சூரியனும் சேர்ந்திருப்பதால் அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்குங்க, அலைச்சல் மிகுங்க. அதே போல் பொறுப்புகள் கூட இருக்குது. பணிச்சுமை, கடமைகள் வசதியை ஏற்படுத்துங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகள்ல ஏதாவது ஒரு குற்றம் குறை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறையக்கூடிய ஒரு தருணமாக தாங்க அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரம் உங்களுடைய லாபத்தை விற்பனையையும் காப்பாற்றி கொள்ள நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டியிருக்குங்க. இந்த 2025ஆம் ஆண்டான புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதமாகுங்க. கூட்டாளிகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை ஏற்படுத்துங்க. சில்லறை வியாபாரிகளுக்கு கடன் தொல்லைகள் கவலை அளிக்குங்க. விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது நல்லது. அதே போல முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடும் போது ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி காலம் நடைபெறுவதால் அனைத்து செயல்களிலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்யுதுங்க. இரவு நேரங்களில் கண் விழித்து படிப்பதை குறைத்துக் கொள்வது அவசியம். சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதையும் தவிர்ப்பது வேண்டுங்க. தேர்வுகளுக்கு முன் உங்களுடைய பாடங்களை ஆழ்ந்து படித்து மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல கடுமையாக இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். அண்டை நிலத்தாருடன் பகை ஏற்படக்கூடுங்க. அவற்றை தவிர்ப்பது நல்லது. பழைய கடன்கள் மன அமைதியை பாதிக்குங்க. கூடுமான வரைக்கும் கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் திருப்தி தருங்க. கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டால் மன அமைதி கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய உயர் படிப்பின் விளைவாகவோ வேலையின் நிமித்தமாகவோ வெற்றி உண்டாங்க. உடன் பிறந்தவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காதுங்க. வழிபாட்டின் மூலம் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம் என்பதால் குல தெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடும் நன்மையை வழங்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் சனி பகவான் சன்னதியில் கவசம் பாடி வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.